செய்திகளை பார்த்து வருகிறோம். தியாகி இமானுவேல் சேகரனினுடைய நினைவு தினம் நாளை அனுசரிக்கப்படுவதையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டிருக்கின்றன. 7000த்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருக்கிறார்கள். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாரிமுத்து. அவரிடம் பேசலாம். வணக்கம் மாரிமுத்து, என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன, விவரம்? நிச்சயமாக ஃபரிதா, ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் தியாகி இமானுவேல் சேகரனாரின் நினைவு தினத்தையொட்டி பாதுகாப்பு பணியில் 7000த்துக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். மேலும் நவீன கேமராக்கள் மூலமும் கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. பரமக்குடியில் தியாகி இமானுவேல் சேகரனாரின் நினைவு தினம் நாளை செப்டம்பர் 11 அனுசரிக்கப்படுகிறது. இதனையொட்டி சட்டம் ஒழுங்கு கூடுதல் காவல் இயக்குநர் டேவிட்சன் ஆசீர்வாதம் மற்றும் தென்மண்டல ஐஜி பிரேமான் சிங்கா தலைமையில் 3 டிஐஜிகள், 19 எஸ்பிகள், 61 டிஎஸ்பிகள் உள்ளிட்ட 7000த்துக்கும் மேற்பட்ட போலீசாரில் பரமக்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் முழு பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். பரமக்குடி நகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் 150 நவீன சிசிடிவி கேமராக்கள் மற்றும் ட்ரோன் கேமராக்கள் மூலம் கண்காணிப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. தியாகி இமானுவேல் சேகரன் நினைவு தினம் புதன்கிழமை அன்று காலை முதல் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், சமுதாய தலைவர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் அஞ்சலி செலுத்த உள்ளனர். மேலும் தியாகி இமானுவேல் சேகரன், பசும்பொன் தேவர் குருபூஜை ஆகிய நினைவு தினங்களுக்கு எட்டி பாதுகாப்பு நலன் கருதி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் 2 மாதங்களுக்கு 163(1) தடை விதிக்கப்பட்டு திங்கட்கிழமை நள்ளிரவு முதல் அமுலுக்கு வந்துள்ளது. இதனால் வெளியூரிலிருந்து ஒரு பதிவு கொண்ட வாகனங்கள், வாடகை வாகனங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்துக்குள்ள தடை விதிக்கப்பட்டுள்ளது. சரிதா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மாரிமுத்து. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.